வியூவர்ஸ், நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. இப்போ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சினா என்ன? வோல்டேஜ் அக்ராஸ் த ஹோல் ஸ்ட்ரிங், அதாவது மொத்த ஸ்ட்ரிங்குக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் V டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிஸ்க் N இன்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் த டிஸ்க் நியரஸ்ட் டு த கண்டக்டர். அதாவது டிஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த கண்டக்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு, அதாவது டிஸ்க்குங்கிறது கடைசி டிஸ்க்கு, அங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ? V3, அதாவது N டிவைட் பை N இன்ட்டு V3. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டாபிக் தான் அடுத்தது பார்க்க போகிறோம். மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. எப்படி அந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம்? V3யும் அந்த Vயில் இருக்கக்கூடிய V1, V2, V3 மூணோட வோல்டேஜும் சேமாக வரும்போது இந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் C1 அதோட வேல்யூவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான, அந்த வேல்யூவை குறைக்கிறதுக்கான அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி முக்கியமாக நம்ம கண்டுபிடிக்கிறது இன்சுலேட்டர், அதாவது சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரில் தான் இந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அதிகமாக நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணக்கூடிய இன்சுலேட்டர் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். ஓகே வியூவர்ஸ், இது புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.